காமெடி பாரு இரியா சோறு சாப்பிட்டோட பேரதான் வரும் உங்களுக்கு ஐயா பரமானந்தா ஐயா உனக்கு சிஷ்யே நான் பரமானந்தா எனக்கு சிஷ்யே நீ பரமானந்தம் எனக்கு சிஷ்யே அத மாதிரி அவன் தான் கருமாந்திரம் இவன் கருமாந்திரமே இருமா ஏய் 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 டேய் 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 பரவாரா ஏய் பத்துங்கடா ஏய் தம்பிடே யா சொன்னா புத்திக்கு பின்னாடி இல்ல சார் எதுரா ஏய் எதுரா அவனே நேரா சொல்றாங்க யாரா கேக்குறாங்க வைராஜி எல்லாம் எவனும் பேசல நாடகம் எவ்வளவு கதை ஓடுது அவன் பண்ணி உட்கார் பரமானந்தா ஐயா உங்க கதை எதோட போய் முடிகிறது எங்க கதை தல தோசையோட முடியுது ஏய் தல தோசை இல்ல உங்க கதை தல தோசையோட முடியுது சரி வகட்டு விடு தம்பி இந்த சபை எப்பேற்பட்ட சபை இது லட்சுமி கடாஜபுரி சபை மகாலட்சுமி கடாஜபுரி சபை இந்த சபையோர்களுக்கும் மகமாரியம்மன் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம் ஆளை பார்த்தா எப்படி விளக்கும் ஐயா ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை தலையில பார்த்தா சிம்மாடி கட்டை கைத்துல பார்த்தா உதிராஜ் ஏன் கோட்டை என் பேக் தானே வந்த ஆமா அதான் என் கோட்டை உத்ராஜ கோட்டைன்னு சொல்லி கைத்துல பார்த்தா உத்ராஜ கொட்டை கையில பார்த்தா கவுண்டல கட்டை எந்த ஹோட்டல்ல போய் தனிமணி ஊத்துறியா கொட்டை கொட்டை அடிமேல நானே உங்க விலக எடுத்தா விரும்ப சொல்லு சொன்னாங்க தெரியுமா
இப்ப எப்படி விளக்கம்? விளக்கம் பெருமாப்படுத்தி விட்டது. எனக்கு எப்படி விட்டது? நாரத மகாமுனிவர் நாரத மகாமுனிவர் என்று விளக்கமா விட்டது. ஆமா. நான் யாரா இருக்க பிறந்தவன்? தெரியாதா? சொல்லுங்க. உபனுக்கோ உபவர்த்தனுக்கு பிறந்த நாரத மகாமுனிவர். அந்த பிரம்மதேவனுக்கோ அந்த கலவாணிக்கு பிறந்த நாரத மகாமுனிவர். ஆமா வா வா. பிரம்மதேவனுக்கும் கலைவாணி அம்மனுக்கும் நான் சேர்த்த புதல்வன். அந்த கலைவாணி அம்மனுக்கு நான் வளர்ப்பு பிள்ளை. எங்க அம்மா எதன் மீது அமையக்கூடியவள்? தாமரை வேலை. அம்மா ஏண்டா தடாக போய்க்கிறியா? சூத்துக்காய் போய்கிறா. அவங்க அதுக்குதான் போக மாட்டாங்க. அந்த குளத்து தண்ணி எடுத்துட்டு வந்தா சாப்பிட்டு வணக்கம். அந்த தடாக சென்றா அந்த தடாகத்திலே ஒரு தாமரை மலர் இருந்தாலும் அழகா இருக்கும். கண்டிப்பா தாமரை பூ இருந்தாலும் அழகா இருக்கும். அந்த தாமரை எத்தனை அமைந்திருக்கும்? தட்டு போல் விரித்திருக்கும். அந்த தட்டின் மீது அமரக்கூடியவள் யாரு? கலைவாணி. வாணி. தட்டு பிளஸ் வாணி. தட்டு பிளஸ் வாணி அப்படின்னு சொல்லுவாங்களா? சுருக்கமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆட தட்டுவாணிக்கு போடுறவனே தட்டுவாணி சுருக்கமா சொல்லுவாங்க. ஆமாமா. தட்டுவாணிக்கு போடுறவனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து எனக்கு வளர்ப்பு தாய் தான். சுயமா பெத்த தாய் இருக்காங்களே அவர்கள் யார் தெரியுமா? அந்த கைதைக்கு நண்பர் வந்து மண்ணால் வீட்டில் வாழாத்தேன். வரலாமா? ஐதுக்கு போற கண்ணாடி சபைக்கு வரலாமா? கைதிக்கு போறதுக்கு வரலாம். கைதிக்கு போறத குதிரையே கைதிக்கு குதிரை பிறக்கும். கைதிக்கு கைத்தல பிறக்கும். கைதிக்கு போறவங்க வரலாம். கைதுக்கு போறேன்னு சொன்னே கைதிக்கு போறவங்க வரலாம். சுட்டி கோல் போட்டு கைதுக்கு பார்த்தேன் சொன்னே அதோடைய விளக்கத்தை கேட்டானா அந்த கேள்வி போய் ஆயிட்ட போறதா அடிக்காது. பொங்கல் பாசல போன செருப்பால் அடிங்க. அதோட ஆசை பிடிச்ச ஆயா ஆயா உன்னை ரொம்ப பிடிக்காது லைஃப் அடே பரமானந்தா ஐயா ஏய் கைதைக்கு பொண்ணு சொன்னே அவருடைய அந்தத்தை கேட்டா ஏற்கனவே
காலத்திலே தேவலோகத்தில் தேவ சபை கூடினது. சபை கூடியது. அங்க வந்து அனைவரும் தீர்த்தாங்க. எங்க அப்பா இருக்காரு பாரு துர்கதேவன், அந்த சபையில் சென்று அவரும் வந்துட்டார். அங்க அரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 4 மாதர்கள் நாட்டியம் ஆடினாங்க. அதுல அழகை சிறந்தவள் ஊர்வசி. என்ன ஊர்வசி? என்னோட ஊற வச்சுக்கிறான் ஊர்வசி. ஆமா அப்படி சொல்றேன்னா ஊற வச்சா ஊர்வசி. ஊர்வசி அழகில் சிறந்தவள் ஊர்வசி. நாட்டியத்திலே ஊர்வசி தான். நாட்டியத்திலே சிறந்தவள் ஊர்வசி தான். அந்த அம்மன் நாட்டியம் புரிவதை பார்த்தவரே எங்க அப்பா இருக்கிறார் பாரு பிரம்மதேவன், அவர் காதல் பார்வை பார்த்தார். ஆமா காதல் பார்வை பார்த்த உடனே அதை அழிந்தது ஊர்வசி. பிரம்மதேவன் அந்த மாதிரி பார்த்தா 6000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து கண்டனுக்கு வேலை கொடுத்தாங்க. அதான் யாரையும் பார்க்காம நல்ல பையனா இருக்கு. ஓ அப்படியா? அதை எடுத்தது ஊர்வசி. ஆமா பிரம்மதேவன் நம்ம மீது காமபார பார்த்துட்டாரு. இவன் சேராம விடமாட்டான் அப்படின்னு அந்த சபையை விட்டு ஓட துணிஞ்சது அந்த ஊர்வசி அம்மா. ஆமா ஓட துணிக்க உடனே என் தந்தை பார்த்தான் பிரம்மதேவன். அவரும் பின்தொடர்ந்தே ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே பண்ணா வீட்டுல என்ன கட்டி இருக்கோம்? உன்ன மாதிரி கைத கட்டி இருக்கும். வீட்டுல கைத கட்டி இருக்கேன். பண்ணா வீட்டுல கைதான் கட்டி இருக்கோம். அந்த கைதோட கைதியாக அந்த கைது மாண்டி அதிகம் போன வர்றான். அந்த கைதோட கைதியாக நம்ம ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டான். பிரம்மதேவன் நம்மளை சேரவே மாட்டான். ஒரு பெண் கைதியா உருமாறி விட்ட உடனே எங்க அப்பா பின்தொடர்ந்து வந்தாரு. பார்த்தாரு இங்கதானே ஊர்வசி வந்தா நாங்க காணவில்லையே அப்படின்னு ஞானத்தால் உற்று நோக்கி பார்த்தார். ஆமா பார்த்த உடனே ஊர்வசி அம்மன் ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டான். இவரை சேராம போகக்கூடாது அப்படி என்று இவர் ஒரு ஆண் கைதியா உருமாறி அங்கவே புணர்ச்சி செய்தார்கள். ஆமா அதாங்க சொல்லுங்க. அங்கவே புணர்ச்சி செய்த உடனே ரிஷி பிண்ட ராவு தங்கா என பயணம் போல் அங்கவே நான் சென்று அவங்க 2 பேரும் ரிஷி பண்ட 20 பழமொழி போல் அங்கே புனித செய்தார்கள். அப்ப பிறந்தவர்கள் அந்த கைத முட்டாயில நான் பிறந்தேன் பாரு என்ன அங்கே விட்டு இவங்க அவங்க அதான் இதாசங்க சென்று விட்டார்கள். அது ஓடுறதுக்கு நின்னுதான் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க? அவர் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஓடுதுக்கா கத்தி கொண்டு இருந்தவனே வண்ணான் பார்த்தான். வந்து நம்ம கைத கொட்ட அயில் ஒரு குழந்தை அழுகின்றது அப்படின்னு பார்த்த உடனே அழகான குழந்தையா இருக்குது. அதனால நம்மளுக்கு செலகானமா பிள்ளைன்றதே கிடையாது. பார்த்தாலும் நச்சுக்கறி என்னதான் வேணும் உனக்கு? தாதா யாரு அது? அது யாரு? தாத்தா 2வது கொண்டாடி. சொல்லுங்க. அந்த வண்ணானுக்கு செவகாலமா பிள்ளை என்பதே கிடையாது. அந்த கத்தி கொண்டு எந்த பாரு என்ன அவன் பிள்ளையா வளர்த்து வந்தான். செவகால சென்றது எனக்கு முட்டி போட்டு தகுந்து போற வயது. வண்ணானுக்கு தினந்தோறும் என்ன வேலை? காலைல 5 மணிக்கு எழுந்து ஆத்தக்காரிக்கு போய் துணி துவைக்க போவாங்க. துணி துவைப்பது வழக்கம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க? நானும் அழுது கொண்டு இருந்தேன். என்ன அழுத்து சென்று ஒரு புறமாக அமைத்து விட்டு அவங்க துணி துவைச்சு கொண்டு இருந்தாங்க. நதிக்கரையில துணி துவைச்சு கொண்டு இருந்தவனே நான் அவங்களுக்கு முன்னால போயிட்டு முன்னாடி போய் ஆமா அவங்களுக்கு முன்ன சென்று அந்த தண்ணியை கலக்கி கொண்டிருந்தேன். நீ கலக்கி கொண்டிருந்தீங்க? ஆமா கலக்கி கொண்டு இருந்தவனே அப்போ என்ன பார்த்தாரு? பண்ணானும் வண்ணா விட்ட அம்மாவும் கலகாதரா நேற்று காலையில வீட பொண்ணு இல்ல இன்னைக்கு 250 ரூபான்னு வாங்காத விட்டான்.
குளத்தூர்ல கலக்காத சொல்லிதான் உன்னை தூக்கி வந்து படுக்க வச்சேன். டெய்லி கலக்கிறாள் நீ தாண்டா. யார பார்த்தேன்? இந்த பிறந்த 23 வயசு வரைக்கும் ட்ரிங்க்ஸ் என்பது எனக்கு இல்ல. தம்பி பூமி, அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பேர் வந்தது. நான் கலகக்காரன். எனக்கு ஒரு சாப கட்டல. என்ன சாப தெரியும்? என்ன சாப கட்டல? எப்படி சாப்பிட்டாலும் செத்தான். இன்னைக்கு எப்படி நீ பிறந்த, எதுக்காக வந்துக்கிற, யார பாக்கணும், அத முதல் பாக்கணும். அப்படியா? ஆமா. நீ யார பாக்க வந்துக்கிற? நீ எங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்திருக்கிட்டு. அந்த அப்பா அம்மா நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? ஏன்னு கேட்டா, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டியது வழக்கம். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலாம். என் தலையானது 14 சுக்குலாம் வெடித்து போயிடும். இன்னைக்கு எங்கடா பார்த்து ஒரு கலகத்தை செய்யறோம். ஆமா, கலகம் என்பது கிடைக்கல. அதனால என்னவோ சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து திருடுவானா, ஊரெங்கும் திருடு வருவானா. திருடத்துக்கு வழி இல்லைன்னா சொந்த வீட்டுல திருடுவானா. ஆமா, அதனால அப்பா அம்மா கிட்ட போய் பார்த்தா அங்கே ஏதாவது கலகம் புறப்படுதா கண்டிப்பா அப்படின்னு பாக்கலாமா? அப்பா அம்மா கிட்ட போக வேண்டும். போகலாம். ஐயாவுக்கு எடுத்து வைடா. ஐயா உங்களுக்கு ஸ்கூல் வைக்க சொல்றான். ஆமா, ஐயா உங்க பிள்ளை நாரத்துல மகாபலி வந்து வந்திருக்கான். உன்னை தேடி வந்துக்கலாம். என்னாலே தெரியல. சரி 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 சரி. அப்பா இருக்காரு. நாட்டு போய் சொல்லு. கடிக்க முடியாது. அப்பா இருக்கின்றாரு. உள்ளதான் உட்காந்துக்கிறான். ஆமா, அப்பா எப்படி இருக்கின்றாரு? 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களா? இல்ல தனித்தனியா தான் இருக்காங்க. தனியா தான் இருக்காங்க. அப்பா எப்படி தெரியுமா இருக்காரு? எப்படி இருக்கார்? இந்த பெரிய புளிய மரம் ஒரு 100 வருஷத்து மரம் இருக்கும். இதுல மரத்துல இந்த ஒரு 200 வருஷத்து மரத்துல கீழே அதில் தான் போர் இருக்கும். அதில் தான் பொந்து இருக்கும். அந்த போரில அந்த பொந்துல தான் உட்கார்ந்து இருக்கும் ஆந்த. அந்த ஆந்த உட்கார்ந்து பாக்குற மாதிரி பாக்குறது. எப்படி மறிக்க பாக்குறது? அப்ப நான் என்ன ஆந்தியா? ஆற பார்த்து என்னடா? அப்படில ஒண்ணு இல்லங்க. நீ போய் உட்காந்து போங்க. என்ன ஈரமாக்குற பாரு. என்னத்துக்கு? என்ன ஈரமாக்குற பாரு. உட்காந்து. அப்பா இருக்காரா? உள்ளதான் உட்காந்து சந்தோஷமா தான் இருக்கிறாங்களா? ஆமா. வாங்கற போ. அப்பா வணக்கம்ப்பா. அப்பா தஞ்ச உந்தன் பாதாரவிந்தமே.
இருக்கா போய் பாரு ஏய் சொல்லுங்க இங்க வா. ஆ மகன் வந்திருக்கான் சரி ஐயோ மகன் வந்துட்டானு கொஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு நான் பாத்துக்கிறேங்க என்ன பாத்துக்கிறான் அவன் நம்ம தூட்டு தட்டி கரெக்டா பொறுத்துக்கணும் பத்தியா அம்மா அவன் இங்க உட்காரவே விடாத ஆமா ஆமா இங்க விட்டுட்ட ஏதாவது போட்டு அவுத்துட்டு போயிடும் அதனால சரி, சரி, புள்ள போய் பாரு, வந்தா போய் பாரு, டேய், பாரு. புள்ள வந்தானா பால் குடிச்சா அனுப்பணும் ஏய், காப்பி போடுறா. பூபதி, அம்மா இருக்காங்க அதோ இருக்கறாங்க அம்மா அதோ. இருக்கிறாங்க அம்மா பாத்தியா நீ பார்த்தேன் ஆனா காட்ட மாட்டாங்க என்னது காட்ட மாட்டேங்கிறாங்க ஏய், என்ன? எல்லாம் கொண்டு காட்ட மாட்டாங்க ஏறி காட்ட மாட்டாங்கன்னா ஆனா உங்க அம்மா பீஸ் அருமையான பீஸ் உடம்பு ரணகலமா இருக்குது ஆமா படவ பிரமாதம். சொல்லியா கலிவாணி பசங்க தெரியல உனக்கு ஓ அம்மா கண்ணே நாரதா வணக்கம் வணக்கம்மா 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 அம்மா சொல்லப்பா என்ன பெற்ற தாய்க்கு மேலாய் வந்தேன் சொல்லப்பா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீயும் உன் கழகமும் சுகித்து வா ஆசீர்வாதம் உங்க சித்து வீடு மேட்சியம் ஆனால் என்னம்மா சொல்லுப்பா இல்ல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க இன்னைக்கு ஆமா ஐயோ அந்த சந்தோஷமா தான் இருக்கவே கூடாது அப்படி சந்தோஷமா இருந்தா தம்பி என் வயிறு எரியும் தண்ணி ஊத்திக்க ஆமா உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா உனக்கே வவுறு எரியும். அந்த கழகம் மூட்டத்துக்கு என் வயிறு எரியும் ஓ எந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறாங்க பச்சா எப்படா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தா அவன் வவுறு எரியும் சத்தியமா குடும்பம் அதை கூட்டு ஒரு நாள் என்னதான் சிந்திரியா என்ன போய் எந்த ஊர்ல கால வைக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் குடிச்சிருவாங்க டேய் 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 பண்ண முடிக்கறாடா பண்ண முடிக்கறாடா அங்க ஏன்டா போய் 1000 தான் போவேடா நீங்க எப்படி இருக்கீங்க பாத்து போலான்னு வந்தியா ஆமா வந்தியா வந்தேன். பாத்தியா ஆமா. காலில் உண்டியா ஆசீர்வாதம் தந்தமா ஆமா. சாப்பாடு எதுனா வேணுமா சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம் அப்ப போ. சாப்பிட்டுட்டே விட்டோம் அப்ப போ. போறியா போடா. ஏய்,
ஏடா அவன் அந்த அம்மா பையன் தானே அம்மா போய் கட்டாடி அடிப்பா அட மம்டி பை மவனே மந்தி போய் மானா வந்தா மந்தி அவரு மம்டி பையன் மாவனா அப்ப யாரு மம்டி இல்லங்க அப்படி திட்டாதான் போலாம் ஏய் போறியாடா போறியாடா முட்டி வராத மவனே வாங்க டேய் ஏய் அட போடா புண்ணாக்கு பையன் போடா ஏய் புண்ணாக்கு புல்லா மாட்டி வராது ஏய் போடா போடா டேய் நீ ஒரு நாள் தான் அப்புறம் நான் எல்லாம் வீட்டுல பட்டு டேய் இவங்கள சும்மா விடலாமா இவங்கள சும்மா விடக்கூடாது மகாராஜா உங்க அப்பா இருந்தாலும் இருந்தாலும் பாவம் அவரு ஆமா வயசானவரு முட்டி வராதவரு அதனால உன் அம்மா பார்த்தா சும்மா சிலாப்பி கொண்ட மாதிரி இருக்கு அவன் சூத்துக்குடா போய்க்கணும் அவன் சூத்துக்கு 7 தையல் போடுற மாதிரி முண்டிப்பாக்க அனுப்பணும் எங்க போயிருந்தீங்களா எங்க போனாலும் 200 ரூபாய் தான் பாட்டு கடிக்க போறேன் எங்க வரீங்க அவன் நகை பட்டி கொண்டா எங்க போனா அங்கதான் மதுரை போயிட்டு வந்துட்டேன்